காலம், டைம் அண்ட் ஒர்க்கு. ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்குவாங்க? ஒரு வேலையை இங்கே பாருங்கள், கொஸ்டினை புரிஞ்சுக்கங்க. 30 ஆண்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் என்ற விதத்தில் 17 நாட்களில் வேலை செய்து முடிப்பார்கள் எனில், அதே வேலையை ஒரு வேலை 30 ஆண்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செஞ்சாங்க அப்படின்னாக்க 18 நாளில் முடிச்சிட்றாங்க. ஏதோ ஒரு வேலை, வயலில் கருது இருக்கிறதா இருக்கலாம், அல்லது இந்த பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு பில்டிங்கை கட்டி முடிக்கிறதா இருக்கலாம். அது மாதிரி அதே வேலையை இப்போ மாற்றுறாங்க. 21 ஆண்கள் தான், 30 பேர் இந்த இடத்துல 21 ஆயிடுச்சு. ஓகேவா? டைம் 1 ஹவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஈக்குவேஷன் போடலாமா? பாருங்கள். அப்போ 30 × 7 × 18 இஸ் ஈக்குவல் டு, ஒரே வேலை தானே, இது ஒரு வேலை. 30 ஆள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஒர்க் பண்ணுறான், 18 நாளில் முடிக்கிறான். அப்போ டோட்டலாக இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹவர்ஸ் கிடைக்கும். அத்தனை மணி நேரத்தில் முடிப்பான்னு அர்த்தம். அதுக்கெலாம் போக வேண்டாம், நமக்கு விட்டுருங்க. அடுத்தது அதே வேலையை 21 ஆண்கள் 8 மணி நேரத்தில் வேலை செஞ்சாக்கா எத்தனை நாட்கள் முடிப்போம்? அது எக்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. எக்ஸை தானே கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் தெரியும்ல நமக்கு, எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கூட அவங்களாம் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க? இங்கே வந்து என்ன ஆயிடுவாங்க? சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 7 7 3 7 21 அடிச்சிருங்க. 4 5 2 9 ஐம்பதா 45 45/2 சரியா? ரைட். டிவைட் பண்ணால் எத்தனை 2 இருக்குது இதில்? 24. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1/2. பின்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 24 நாள் ஆகும், அவ்வளோதான். 22 சாரி 22 நாள் ஆகும். அங்கே பாருங்கள், அவங்க மெத்தட் இதெல்லாம். அதெல்லாம் ஒன்றுமே குழப்ப வேண்டாம். ஏன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்படி எழுதுறோன்னு? ஒரே வேலை, ஏன் ஈக்குவல் டு போட்டோம்? ரெண்டும் ஒரே வேலை, இவ்வளோ மணி நேரத்தில் முடியும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, மல்டிப்ளை பண்ணலாம் தேவையில்லை. அந்த பக்கம் அதே வேலை, நம்பர்ஸ் மாறுது, 2 ஈக்குவலாக தானே இருக்குது, அதான் ஈக்குவல் டு இதோட வேல்யூ. அப்படியே அப்படியே கூட டேரெக்டாக அடிக்கலாம். இங்கேருந்து 8 அப்படியே அடிக்கலாம். இங்கே எழுதிலாம் அடிக்கணும்னு அடிச்சிக்கலாம். இங்கே அப்படியே அடிக்கலாம். ஏ என்பவரை 10 நாட்களில் ஒரு வேலை செய்து முடிப்பார். அதை விட்டுருங்க, அதை எதை சொல்லியிருக்காங்க. ரைட், கவனிங்க. இது பார்ப்போம். இதெல்லாம் கவனிக்காதீங்க, அதை விட்டுருங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி அதே வேலையை தான் 12 நாட்களிலும் முடிப்பாங்க. ஓகேவா? இதை விட்டுருங்க, அந்த 3 பேர்லாம் தேவையில்லை, 3 விட்டுருங்க இப்போதைக்கு. ஏ ஒரு வேலையை 10 நாட்கள்லையும், பி அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடித்தால் 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? சியை விட்டுருங்க, நான் சிம்பிளாக பிடிங்க. இதை புரிஞ்சுக்காங்க, அது கூட அதை சேர்த்துனா வேலை முடிஞ்சு போச்சு. ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார், பி என்பவர் அதே வேலை 12 நாள். பின்னம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பின்ன கிளாஸ் வராதங்க, ஃப்ராக்ஷன் கிளாஸ் வராதங்க, ஃப்ராக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ராக்ஷன் கூட்டல் கழித்தல் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதோட டைப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், பார்த்துக்கங்க. சரி, ஏ ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? பி இதில் யார் எஃபிஷியண்ட்டு? ஏ தான். சரியா? ரைட், போய் அதை விட்டுருங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? முதல் நாளில் எவ்வளோ வேலையை முடிப்பாங்க 2 பேர் செஞ்சால்?
இவர் 10ல் 1 பங்கு முடிச்சிருப்பார். ஆமாவா? ஏ 10ல் 1 பங்கு முடிப்பார். பி எவ்வளோ பங்கு வேலையை முடிச்சிருப்பார்? 12ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். கரெக்டா? இவர் ஏ 10ல் 1 பங்கு முடிச்சிருப்பார், பி 12ல் 1 பங்கு. ரெண்டையும் கூட்டினோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளில் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பான்னு தெரியும். இப்போ ரெண்டையும் கூட்ட முடியுமா? என்னவாம்மா, என்ன பின்னமாக இருக்குது? எல்லாம் ரெண்டும் கலப்பு பின்னமாம்மா, தகா பின்னமா? வேற்றின பின்னங்கள் கூட்டணும்னா ஓரின பின்னமாக இருக்கணும். சரியா? 2 பேர் சந்திக்கிற பாயிண்ட்டு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் பரவாயில்ல, விட்டுருங்க. மீப்பேவா அதாவது மீசிமாவா 2 பேரோட மீச்சின நம்பர் பார்த்தோன்னே தெரியும், 60 வரும் 2 பேர்த்துக்கும். ஓகேவா? இந்த 12 எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு பண்ணலாம். ஆனால் நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் என்ன பண்ணுங்க, 2 நம்பரில் பெரிய நம்பராக தான் இருக்கணும். அப்படி இல்லை அதோட மடங்கு 12ஓட மடங்கு போடுங்க. 24. 12ல் 10 அடங்குமா? அடங்காது. 12ல் 10 அடங்குமா? எப்படி அடங்கும்? மீதி இல்லாமல் அடங்கணும். அடங்காது. அதோட மடங்கு 24ல் அடங்குமா? 36ல், 48ல், 60ல் 10 அடங்கும். அப்போ எதோட மல்டிப்ளை பண்ணால் 12 60ஆக மாறும். ஓகேவா? இதுக்கு தான் அதெல்லாம் அங்கே பார்த்துட்டு வர்றது. அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்படின்னா இங்கே இந்த பின்ன ஒர்க் ஷீட் எல்லோரும் சால்வ் பண்ணிங்களா கிளாஸ் பார்த்துட்டு? அதில் ஸ்ட்ராங் ஆகணும். அதில் டவுட் இருக்கிறத யாருமே வந்து கேட்கலையே. அப்புறம் மீபேவா மீசிமா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது புரியும். பார்த்துக்கோங்க. புரியாதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எதோட 10 மல்டிப்ளை பண்ணால் 60ஆக மாறும். ஏன் மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம்? இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 6/60 ப்ளஸ்ஸு 5/60. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ பங்கு வேலையை முடிப்பாங்க? எவ்வளவு? 11/60. 60ங்கிறது என்னது? மொத்த வேலை. 60 பங்கு வேலை. 11ங்கிறது என்னது? அந்த 60 பங்குங்கிறது மொத்த பங்கோட வேலை, மொத்த வேலையோட பங்கு. அதில் 11 பங்கு முடிச்சிருவான். கேக்கு விட்டுறாத, கேக்கு தான் அங்கே வழிகாட்டும். முதல் நாளில் 11 பங்கு முடிச்சிருவான். அப்போ மொத்த 60 பங்கு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பான்? அப்போ என்ன பண்ணு, தலைகளாக திருப்பி போட்டுக்கோ. 60/11. 60ல் எத்தனை 11 இருக்குது? எத்தனை 11 இருக்குது? 5 மிச்சம் 5/11. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கனாக்கா 5 நாள்லேயும் 6ஆவது நாளில் 11ல் 5 பங்கு நேரத்துலையும் முடிச்சிருவான். என்னம்மா சொல்லு, கேளுங்க. டவுட் இருந்தால் கேளுமா. இதுதான் கலப்பு பண்ணோம். புரிஞ்சுதா? என்னன்னு புரியலையா? மேத்தமேட்டிக்ஸனுக்கே புரியலையா? என்ன புரியல கேளுங்க. என்ன புரிஞ்சுதா சொல்லுங்கள். பின்ன நடத்துகிறப்ப வந்தீங்களா? பாருங்க, இது வந்து மொத்த பங்கு வேலை. அதாவது மொத்தம் அவங்க 2 பேர் செஞ்சாங்கனாக்கா இங்கே பாருங்கள் 60 பங்கு வேலை இருக்குது. மொத்த பங்கு எத்தனை பங்கு வேலை இருக்குது? 60 பங்கு வேலை இருக்குது. முதல் நாள் எத்தனை பங்கு வேலையை முடிப்பாங்க? 11 பங்கு முடிச்சிருப்பாங்க. அப்போ மொத்தம் 60 பங்கு முடிக்கணுன்னாக்கா எவ்வளோ நாள் ஆகும்? புரிஞ்சுதா? அப்போ 60ல் எத்தனை 11 இருக்குது? புரிஞ்சுதா? 60ல் எத்தனை 11 இருக்குது? அவ்வளோதான். யாருக்கு புரியல திரும்ப கை தூக்குங்க. மேடம் புரிஞ்சிடுச்சுங்களா உங்களுக்கு? +1 நீங்கள் என்ன படிச்சிங்க மேடம்? ஆர்ட்ஸா? பரவாயில்ல, மேக்ஸ்லாம் புரிஞ்சுக்கலீங்களா டக்குன்னு? அவ்வளோதான். அப்போது அவ்வளோ 5 நாள் சம்திங்
புரிஞ்சுதா? இப்போ 3 பேரையும் போடுங்க, நீங்களே போடுங்க 3ஐயும். இப்போ 3 பேர் போட்டால் என்ன பண்ணணும்? முதல் நாளில் இவர் 10 நாளில் தனியாக செஞ்சால் முடிப்பார், இவர் 12 நாளில் முடிப்பார், சி 15 நாளில் முடிப்பார். அப்போ 3 பேர் முதல் நாள் வேலை செஞ்சாங்க. முதல் நாள் இவர் 10ல் ஒரு பங்கு முடிப்பார், இவர் 12ல் ஒரு பங்கு முடிப்பார், 15ல் ஒரு பங்கு. 3ஐயும் கூட்டுங்க. கூட்ட முடியுமா? வேற்றின பின்னம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு 60ல் அடங்கும். 15 60ல் அடங்குமா? அடங்கும். போடுங்க. அப்போது 10 60ஆக மாற்றுறதுக்கு 6, 12 60ஆக மாற்றுறதுக்கு 5, 15 60ஆக மாற்றுறதுக்கு 4. அது 6 5 4 போக போதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. அப்போ முதல் நாள் எவ்வளோ 3 பேர் சேர்ந்து முடிச்சாங்க? 60 பங்கில் எவ்வளோ பங்கு முடிப்பாங்க? 15 பங்கு முடிப்பாங்க. அப்போ 60 பங்கு வேலையை முடிக்கணும்னா என்ன பண்ணும்? 60/15 போட்டுனா ஒரு நாளைக்கு 15 பங்குனாக்கா 60 பங்கு எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4 நாள். ஓகேவா? இவ்வளோதான். 2 டைப்பு தான் இருக்குது. இதே தான் தொட்டி குழாய். தண்ணி தொட்டி இருக்குல்ல, அது ரொம்புறது. தண்ணி ஒரு பைப் வழியாக போச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும், அப்படிதான். அதை அடுத்தது பார்ப்போம். ஏபிசி இணைந்து ஒரு வேலையை 50 நிமிடங்களில் முடிக்கிறார்கள். இது ரிவர்ஸு. ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 50 நிமிஷத்தில் முடிக்கிறாங்க. ஏபி இணைந்து 60 நிமிடங்களில் முடிப்பார்கள். சி மட்டும் வேலையை முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும்? சரி வாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் எவ்வளவு? 50 நிமிடம். மினிட்டை விட்டுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏ ப்ளஸ் பி எவ்வளவாமா? அப்போது சியோடது தானே கேட்குறான். ஏபிசி சேர்ந்தது 50, ஏபி மட்டும் 60. அப்போ இந்த ஏபிசியில் இருக்கக்கூடிய ஏபியை கழட்டி விட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? சி மட்டும் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ஏபிசியில் இருக்கக்கூடிய ஏபியை கழட்டி விட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? சி கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஏபிசி 50ஆ? 50ல் 1 போட்டுக்கோங்க. மைனஸ் ஏபியை கழட்டணும், அப்போ தான் சி கிடைக்கும். மைனஸ் 60ல் 1. 60ல் 1ங்கிறது என்னது? பியும் சியும். சரி, ஏவும் பியும். இது ஏபிசி. அப்போ ஏபி என்ன பண்ணிட்டீங்க? கழிச்சிட்றோம். கழிக்கிறோமா? கழிச்சா என்ன கிடைக்கும்? சி மட்டும் கிடைக்கும். புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? இதான் கான்செப்ட். முடிஞ்சிச்சு. இப்போ சால்வ் பண்ணுங்கள். இது 2 என்ன பின்னம்? ஓரின பின்னமாக மாற்றணும். எங்கே மாறலாம்? 300ல் மாறுமா? அப்போ 5000 30. பார்த்தாவே தெரியும் ஓரின பின்னமும் மாறிடும். அப்போ என்ன ஆகுது? 6 மைனஸ் 5 டிவைடட் பை 60. அப்படியே போட்டுக்கலாம்ல, ஏன்னு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம். அப்போ எவ்வளவு? 1/60. அப்போ ஒரு நாளில் சி ஒர்க் பண்ணார்னாக்கா கரெக்டு தானே? சாரி 300. 300 தப்பாக போட்டேன்னா 300. ஆமாம் 300/60. என்னது? அறுபதாலையா? எப்படிங்க 60 எதுக்குங்க? கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணக்கூடாது. இது ஆமாம் லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். சரியா? சரி கவனிங்க.
என்னைய குழப்பி விட்றீங்க, நானும் அரை குறை தான். சரி, அடுத்தது நீங்கள் மேத்தமேட்டிஷியன். லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோங்க, சரியா? சரி, அப்போ எவ்வளவு? இது நிமிஷம் தானே இங்கே நம்ம போட்டது. அப்போ ஒரு நிமிஷத்தில் 300ல் ஒரு பங்கு அவர் முடிப்பார். அப்போ டோட்டலாக அவர் மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நேரம் ஆகும்? 300 நிமிடம் ஆகும். தலைகளாக திருப்பி போடு. ஆன்சர் இருக்கா? புரிஞ்சதா? என்ன பண்ணோம்? ஏபிசி 50 நிமிஷத்தில் முடிச்சிடுவான், ஏபி 60 நிமிஷத்தில் முடிப்பான். அப்போ சி மட்டும் எவ்வளவு? இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு. ஏபிசியில் இருக்கக்கூடியதில் இதுக்குள்ளே 3 பேர் இருக்கான், 2 பேர் வேல்யூ தெரியும் நமக்கு. இதை இதுலேருந்து கழட்டி விட்டிங்கனாக்கா சி மட்டும் தனியாக வந்துடும். ஒரு நிமிஷத்தில் ஏபிசி 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 50ல் ஒரு பங்கு முடிப்பாங்க. ஒரு நிமிஷத்தில் ஏபி மட்டும் எவ்வளோ முடிப்பாங்க? 60ல் ஒரு பங்கு முடிப்பாங்க. ஸோ இதிலேருந்து இதை கழிக்க போகிறோம். கழிச்சாச்சா? ஓரின பின்னமாக மாற்றிட்டு கழிச்சோம்னா 1/300 ஆன்சர். அப்போது அவர் எவ்வளோ வேலையை முடிப்பார்? 300ல் ஒரு பங்கு முடிப்பார். அப்போ டோட்டல் பங்கு 300 பங்காக இருந்தால் ஒரு நாளையில் ஒரு பங்கு முடிப்பார். அப்போ 300 பங்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 300/1 300, அவ்வளோதான். ஓகேவா? மொத்த பங்கு எல்லாம் கேட்க வச்சு பார்த்துக்கோங்க. மொத்த பங்கு 300, ஒரு நாளில் ஒரு பங்கு முடிப்பார், அல்லது ஒரு நிமிஷத்தில். மொத்த பங்கு 300 நிமிஷம், ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பார்? ஒரு பங்கு முடிச்சிருப்பார். 300 பங்கு முடிக்க 300 நிமிஷம். கேட்க பிடிச்சிக்கிட்டுனா மறக்காது, எக்ஸ்ட்ராலாம் பேசவே தேவையில்லை. அடுத்தது, அன்வர் ஒரு வேலையை 12 நாட்கள் செய்வார். அவர் 3 நாட்களுக்கு வேலை செய்துள்ளார். இப்போ பாபு அவரோடு சேர இருவரும் 3 நாட்களை முடிக்கிறார் என்று பாபு மட்டும். இதுவும் சும்மா மொக்க தான். இதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் முடிஞ்சுது. கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும், ஆனால் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஓகே, பாரு என்ன சொல்கிறாங்க. அன்வர் ஒரு வேலையை 12 நாளில் செஞ்சிருவார். ஒரு வேலை பெயிண்ட் அடிக்கிறத ஏதோ ஒன்று, ஓகேவா? 3 நாட்கள் வேலையை முடிச்சிட்டாரு. அப்போ 12ல் 3 பங்கு முடிஞ்சிருச்சா? இப்போ மொத்தம் எத்தனை பங்கு வேலை மிச்சம் இருக்குது? 12ல் 3 போனால் எவ்வளவு? 9 பங்கு வேலை தான் இருக்குது. 3 பங்கு முடிச்சிட்டாரு, 3 நாள் வேலை செய்கிறாரு. 12ல் 3 பங்கு முடிச்சிட்டாரு, மிச்சம் எவ்வளோ வேலை இருக்குது? 12ல் 9 பங்குன்னு சொல்லணும், மொட்டையாக 9ன்னு சொல்லக்கூடாது. மொட்டையாக 9 வேலை இருக்குன்னு அர்த்தம். 9 வேலை, 9 முழு வேலை, 9 பில்டிங் பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பின்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பின்ன தப்பெல்லாம் வரல தானே? வீடியோ பார்த்தீங்களா? பார்க்கல, சரி, சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். அப்படின்னா பாருங்கள் போயிட்டு. அடுத்தது கேட்க வச்சு பாருங்கள். இப்போது பாபு அவரோடு சேர்ந்து இருவரும் 3 நாட்களில் முடிக்கிறாங்க. பாபு சேர்றாரு, பாபு ப்ளஸ் அன்வர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 3 நாளில் முடிச்சிட்றான். ஓகேவா? இப்போ அன்வர் மட்டும் அந்த 3 நாள் வேலை செஞ்சுருந்தா எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பார்? 12ல் 3 பங்கு முடிச்சிருப்பார். ஆமாவா? 12 அப்படியே தான் வச்சுருக்கோம். அன்வர் மட்டும் வேலை செய்கிறாருங்க. ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பார்? 12ல் ஒரு பங்கு முடிப்பார். கரெக்டா? 3 நாள் வேலை செஞ்சிட்டார், எவ்வளோ பங்கு முடிச்சிருப்பார்? 12ல் 3 பங்கு முடிச்சிருப்பார். மித்த எவ்வளோ வேலை இருக்குது? 12ல் 9 பங்கு இருக்குது. அடுத்து பாபு சேர்றாரு. பாபு சேர்ந்தவொன்னே என்ன ஆயிடுச்சு? 2 பேர் சேர்ந்து 3 நாளில் முடிச்சிட்டாங்க. சரி, அன்வர் மட்டும் அடுத்த 3 நாள் வேலை செஞ்சிருந்தா எவ்வளோ பங்கு முடிச்சிருப்பார்? இன்னொரு 12ல் 3 முடிச்சிருப்பார். கரெக்டா? அவ்வளோதான் முடிச்சிருப்பார். 9ல் 12ல் 3 போயிடுச்சு. நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா, கவனிங்க நல்லா. அடுத்த 3 நாள் வேலை செஞ்சுருந்தா 12ல் 9 பங்கு வேலை இருக்குது. அன்வர் மட்டும் அடுத்த 3 நாள் வேலை செஞ்சுருந்தா எவ்வளோ முடிச்சிருப்பார்? 12ல் 3 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். மிச்சம் எவ்வளோ வேலை? 12ல் 6 பங்கு வேலை. அப்போ பாபு எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காரு?
இவர் 12ல் 3 பங்கு வேலையை முடிக்கிறதுக்குள்ளே பாபு 12ல் 6 பங்கு வேலையை முடிச்சிட்டார். இவரோட பாபு எவ்வளோ எஃபிஷியண்ட்டு? பாபு ஒரு வேலையை முடித்தார்னா அவர் 2 வேலையை முடிப்பார். புரிஞ்சுதா? சரி, பாபு மட்டும் வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பார்? மொத்த பங்கு வேலை எவ்வளோ இருக்குது? 12 பங்கு. பாபு ஒரு நாள் எத்தனை பங்கு முடிப்பார்? 2 பங்கு. 3 பங்கா? 2 பங்கு. அவரோட இவரை வச்சே போங்க. அப்போ எத்தனை நாளில் முடிப்பார்? 6 பங்கு. ஏங்க, இவர் ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலையை முடிப்பார். இவர் அவரோட டபுள் பங்கு எஃபிஷியன்சி. அவர் 12 நாள் ஆனால் இவர் எத்தனை நாள் எடுத்துக்குவார்? 6 நாளாக தான் ஆன்சரு. புரியுதா? அதான் நான் போன இதோட போதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, வீடியோ இருக்குது, பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. 3 டாபிக் இருக்கா? எது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும், சால்வ் பண்ணிவிட்டு வருங்க. அப்புறம் சராசரி, டைம் அண்ட் ஒர்க். இருங்க, மெட்டீரியல் அனுப்பிடுறேன். ஒர்க் ஷீட்டு